ஹலோ கைஸ், இன்னைக்கு மருதாணி எப்படி பர்ஃபெக்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான மருதாணி எல்லாமே வந்துருச்சு. அந்த இலையை மட்டும் இப்போ நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காய வைக்கலாம். ஸோ இப்போ அந்த ஒரு லீஃபையுமே நம்ம உருவி எடுக்க போகிறோம். அதை உருவும் போது பார்த்து கொஞ்சம் பண்ணணும், ஏன்னா அதில் முள் இருக்கும். ஸ்கூல் லீவில் பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே மருதாணிலாம் பறித்து அரைச்சி அம்மியிலேருந்து எடுத்து அதை போடும்போது அந்த ஃபீல் இருக்கும்ல, அதை இந்த சென்னை பீப்புளுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்களா, கை அதை உருவும் போதே கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அதை உருவி எடுத்த பிறகு அதை மிக்சியில் நான் கொஞ்சமாக உங்களுக்கு போட்டு அரைச்சி காட்ட போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறப்பவே நம்மளுக்கு எதனா ஸ்டெம்மு இல்லை ட்ரையான லீஃப் மட்டும் வந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி 2-3 டைம் எடுத்துக்கோங்க. இது ஒரு நேச்சுரல் ஸ்டெயின் கிவிங் மரம். ஸோ நீங்கள் அதை கைக்கும் போடலாம், ஹேருக்கும் போடலாம். இப்போ வாஷ் பண்ணதை அரைச்சி எடுக்க போகிறோம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம ஸ்டுடியோவில் பிளெண்ட் ஆயில்னு ஒன்று அவைலபிளாக இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். முதல் வாட்டி தண்ணி ஊற்றாமல் அரைக்க ட்ரை பண்ணுங்கள். அது லைட்டாக அரைக்கிறதுக்கு கஷ்டப்படும், பட் தண்ணி ஊற்றாமல் அரைச்சாதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலரி விடும்போது அது நல்லா கிரெயின் ஆகி உங்களுக்கு வரும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு, பிஸியாக இருக்கீங்க, ஸோ இது மட்டும் அரைச்சி எங்களுக்கு கொடுக்குறீங்களான்னா கண்டிப்பாக நாங்கள் தருவோம். அதுவும் ரிட்டன் கிஃப்டாக இப்போது நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ்னாலுமே நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஹோம் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதை பேக் பண்ணிடலாமா? 100 கிராம்ஸில் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கண்ணாடி பாக்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது, இல்லை பேப்பர் பாக்ஸில் போடணுன்னாலும் அவைலபிளாக இருக்குது, பிளாஸ்டிக் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்டில் இதையும் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ரெகுலராக போடுறதுக்கு வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஓவியம் ஸ்டுடியோ.